இன்றும் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய சத்தம் உண்டாகிறது. ஒரு கைகளை தட்டி அந்தபடியே இந்த புதிய வருடத்திற்கும் வருங்காலங்களுக்கும் கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார் என்று உவாசித்து சில நாட்கள் அவர் பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி ஏவப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையின் விவரமாவது, அவர் சொல்லும் பொழுது நான் பின்வாங்கவும் இல்லை, மறுத்து பேசவும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, இந்த உலகம் எப்படி இருக்கும்? பூமியின் மேல் தத்தளிப்பும் சஞ்சலமும் மிகுந்த வருடம். ஜனங்கள் அலசலடிப்பட்டு மனித மிருகங்கள் பெருகி பெரும் அழிவும் நாசமும் உண்டாகும். பலத்த ஜாதியார் எழும்பி இதுவரை இல்லாத போராட்டங்கள், மத மோதல்கள், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும். நீதி தடுமாறும், அதர்மம் செழிக்கும், அக்கிரமம் பெருகி வழியும், மனித இரத்தத்தினால் வெறிகொண்டு கொலைபாதகங்கள் நடக்கும், யுத்தங்கள் வெடிக்கும். கழுகை போல ஒரு பறவை பறந்து அநேக தேசங்களின் நெருப்பு பந்தை வீச கண்டேன். மேன்மையா இருந்த நாடுகள் பல தத்தளிக்கும், யுத்தத்தின் சத்தம் பலமாய் இருக்கும். மனித மிருகங்கள் தந்திரமாய் ஆளுகை செய்ய தொடங்குவார்கள். சட்டங்கள் எல்லாம் அவமாக்கப்படும். துன்மார்க்கர் பலத்த கரத்தை கொண்டு ஆளுகை செய்ய துவங்குகிறார்கள். 5 பெரும் சேதம் உண்டாகும். வர்த்தகத்துக்கு பெயர் பெற்ற துறைமுக நகரங்கள் பெரும் சேதமடையும். சூறாவளி காற்றை போல சில தேசங்கள் சுருட்டப்பட்டு போகும். வல்லரசு நாடுகளாய் இருந்தவைகள் தள்ளாடும், அவைகளுக்கு விரோதமாக யுத்தம் எழும்பும். 3 முக்கிய தலைவர்கள் பலம் இழந்து தள்ளாடுவார்கள். ஒரு தலைவர் கொல்லப்படுவார். 3 முறை வானத்தை கர்த்தர் புரட்டி போடுவார். இயற்கையின் சீற்றத்தினால் பெரும் அழிவு உண்டு. கடலிலிருந்து பெரும் கொந்தளிப்பு உண்டாகி பாதிப்பை உண்டு பண்ணும். வான்வெளியில் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படும். மத மோதல்கள் பல இடங்களில் நடக்கும். பனிப்பொழிவு, நிலநடுக்கம் 3 நாடுகளில் பெரும் சேதத்தை உண்டாக்கும். சிங்கத்தின் கர்ச்சிப்புக்கு சமமும் மனித உருவமும் கொண்ட ஒருவன் உலகமெங்கும் சுற்றித் திரிந்து மகாபயங்கரமான சத்தத்தை எழுப்பி தன்னை பெரியவனாக காண்பித்தான். ஆனாலும் உயரத்திலிருந்து வந்த தண்டாயுதத்தினால் அவன் பற்களெல்லாம் உடைந்து போயிற்று. சீக்கிரத்தில் அவன் சத்தம் அடங்கும். தேசத்திற்கு புலம்பலை கொண்டு வந்த தந்திரமும் மாயமான மனிதன் காணாமல் போவான். புதிய வியாதிகள் பலர் மரிப்பதை பார்த்தேன். தீமை வராமல் ஜெபிப்போம். பட்டணங்களில் போராட்டம் வெடிக்கும். சிருஷ்டிகரை மறந்து தான் உண்டாக்கினவைகளை நம்புகிற அநேகர் எழும்பி பெரும் அழிவை உண்டாக்குவார்கள். ஒரு சுழல் காற்று பாயை சுருட்டுவது போல அவர்களை சுருட்டி கொண்டு போகும். அவர்கள் நம்பியிருந்த அந்த சக்திகளும் மெலிந்து போகும். நல்லா புரிஞ்சுக்கணும், சொல்றதுக்கு ஞான அர்த்தங்களை நீங்க புரிந்துக்கணும். அழிந்து போகும் இல்ல, என்ன செய்யும்? மெலிந்து போகும்னா சாப்பாடு கிடைக்காதுன்னு அர்த்தம். சாப்பாடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவர்கள் நம்பியிருந்த சக்திகளும் மெலிந்து போகும். நியாய சங்கத்தில் துஷ்டர் உட்கார்ந்து இருப்பதை பார்த்தேன். அவர்கள் தீவனையை நீதி என்று உரைத்தார்கள். நீதி காணாமல் போகும். உலகம் இதுவரை கண்டிராத மனித இன போராட்டம் உண்டாகும். கொத்து கொத்தான மரணங்கள் நடக்கும். 2 கப்பல் சேதத்தால் பெருமழிவு உண்டு. விமான விபத்துக்கள் தொடர்ந்து நடக்கும். கள்ளனை, அதாவது திருடனை பிடிக்கிற கொள்ளைக்காரனை போல ஆட்சியாளர்கள் வஞ்சிப்பார்கள். கள்ளனை பிடிக்கிற கொள்ளைக்காரர்களாக ஆட்சியாளர்கள் வஞ்சிப்பார்கள். கொள்ளை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படும். விஞ்ஞானிகள் கணிக்க முடியாத காலநிலை மாற்றங்கள் வரும். பொருளாதாரத்தில் சில நாடுகள் தள்ளாடும். நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது அணில் போன்று தோன்றிய சிறு பிராணி பெரிய மரத்தில் ஏறி பெரிய மரத்தை வேரிலிருந்து கடித்து கீழே சாய்த்தது. தன்னை மேன்மையா எண்ணிக்கொண்டு சுயபலத்தை நம்பி இருந்த பெரிய மரத்தை போல் இந்த மனிதன் விழுந்தான். ஜனங்கள் மரித்தார்கள். வடதேசம் எனப்பட்ட தேசத்திலிருந்து பெரும் சம்பவம் நடக்கும். அணு ஆயுதம் பெரும் பாதிப்பை உண்டாக்கும். எலக்ட்ரானிக்ஸ் துறையில் பெரும் இழப்பு வரப்போகிறது. மலையில் இருந்து 2 பெரும் அழிவு உண்டாகும். இன்னும் 3 மாதம் 19 நாட்களுக்குள் பெரும் சேதம் உலகில் உண்டாகும். 15 முறை காற்று அடித்துக்கொண்டு போவது போல தேசங்களில் சேதம் இந்த வருஷத்தில் உண்டாகும். பெரும் தலைவர் ஒருவர் மரிப்பார். நெருப்பினால் அழிவு உண்டு. நிலநடுக்கம் 3 பெரும் பாதிப்பை உண்டாக்கும். தீவு தேசங்களில் பெரும் சம்பவம் நடக்கும். குதிரையின் கடிவாளத்தை பிடித்து இழுத்தது போல பல தேசங்களின் வர்த்தகங்கள் நின்று போகும். பெரும் பாதிப்பு உண்டாகும். 4 நாடுகள் ஒன்று கூடி பலத்த யுத்தத்தை செய்ய எத்தனிப்பார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை காக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு காக்கும்படி அவர்கள் கூட்டணியை நொறுங்கி போகும். மழையினாலும் சூறை காற்றினாலும் 2 தேசம் பெரும் சேதத்தை சந்திக்கும். தேவனை மறந்து தங்கள் சுய இச்சையின்படி செய்கிற பல தேசங்களில் சீக்கிரத்தில் பெரும் சேதம் வருகிறது. 10 மலைகள் சூழ்ந்த தேசம் 2 பெரும் பாதிப்பை அடையும். வான்வெளியில் பாதைகள் 3 முறை அடைக்கப்படும். புதிய அஸ்திபாரங்களை கட்டி எழுப்பப்படும். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் பாழாக்கும் அருவருப்பு செய்யும் தேசங்கள் மீது நீதி உள்ள தண்டனை வருகிறது. வரும் 7ஆம் மாதத்திற்குள் ஒரு பெரும் சம்பவம் நடக்கும். பெரும் பதட்டத்தை உண்டாக்கும். சிகப்பு நிற சர்ப்பம்
சிகப்பு நிற சர்ப்பம் தன் வாயிலிருந்து தீயை கக்கியது. அது பல நாடுகளின் மேல் தன் நெருப்பை கக்க ஆயத்தமாகிறது. வல்லரசு நாட்டின் தலைவருக்கு விரோதமாய் சதித்திட்டம் தீட்டப்படும். சேதம் வராமல் ஜெபிப்போம். வருஷங்களின் நன்மையினால் நிரப்புகிற கர்த்தர் 2 காரியங்களை செய்ய போகிறார். ஒரு பட்டயத்தையும் வெள்ளி நீர்வீழ்ச்சி போன்ற ஒரு நீர்வீழ்ச்சியும் வானத்திலிருந்து இறங்கி வந்து தம்முடைய ஜனத்திற்கு பாதுகாப்பாகவும் பட்டயமும் பரிபூர்ண அபிஷேக தைலம் என்னும் கிருபையின் நீரூற்றும் இறங்கும். எந்த வருஷம் இல்லாத போராட்டம் உண்டு. சேதம் வராமல் ஜெபிப்போம். அடுத்து அமெரிக்கா எப்படி இருக்கும்? மங்கலான ஒளியிலிருந்து ஒரு பிரகாசம் வரும். பல சதிகளை செய்து தலைமைக்கு விரோதமாய் எழும்புவார்கள். சொந்த தேசத்தில் தலைமைக்கு எதிர்ப்பு எழும்பும் என்றாலும் தப்பித்துக் கொள்ளும். தலைமையின் பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். பல புதிய சட்டங்களை ஏற்றும். போராட்டங்களுக்கு மத்தியிலும் மதம் சார்ந்த பிரச்சனை வரும். இந்த தேசத்தின் மீது வெண்மை நிற மெல்லிய வஸ்திரம் போர்த்தப்பட கண்டேன். தேவ ரட்சிப்பு சமயமாயிருக்கிறது. 2 நாடுகள் எதிர்த்து நிற்கும். சமாதானமாய் இருந்த நாடுகள் பகைக்கும். சில தந்திரக்காரர்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். தலைமையின் உயிர் பாதுகாப்பிற்காக ஜெபிப்போம். 3 பெரும் அழிவுகளையும் இயற்கை சீற்றங்களையும் சந்திக்கும். வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களால் பிரச்சனை உண்டு. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுக்கும் பெரும் பிரச்சனை உண்டு. யுத்தத்தின் சத்தத்தை கேட்டேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். ஆஸ்திரேலியா புதிய வாசல் திறக்கப்படும். 3 பெரும் இயற்கை சீற்றம் உண்டாகும். 2 நாடுகளுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளும். சுற்றி இருந்த வேலி உடைய கண்டேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். பிரிட்டன் புதிய கொள்கைகளை கொண்டு வரும். தேசத்தை கெடுக்க பல புதிய நபர்கள் எழும்புவார்கள். பாரம்பரிய நாற்காலி ஒன்று சரிய கண்டேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். மலேசியா புதிய சட்டங்கள் உண்டாகும். ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கு பதட்டம் உண்டாகும். இந்தோனேசியா தொடர்ந்து பெரும் அழிவுகளை சந்திக்கும். வெள்ளம் புரண்டு வர கண்டேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். ஜப்பான் நெருப்பு புகையும் எழும்ப கண்டேன். வான்வெளியில் ஒரு நஷ்டம் உண்டாகும். இயற்கை பாதிப்பு உண்டு. 3 புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும். ஜெர்மன் இந்த தேசத்தில் போராட்டங்கள் வெடிக்கும். 2 அழிவுகளை சந்திக்கும். ஓர் பக்கம் புதிய வாசல் திறக்கப்படும். சைனா மறைந்திருந்து தாக்கும் கரடியை போல பல சதி திட்டங்களை தீட்டி ஒட்டி கொண்டிருக்கிற நாடுகளுக்கு விரோதமாய் எழும்பும். பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும். மேலே எழும்பும் புதிய 2 கொள்ளை நோய்களினால் பாதிக்கப்படும். தன் நண்பர்களை பகைக்கும். வான்வெளியில் பெரிய சாதனையை படைக்கும். இது பேசினது 30ஆம் தேதி. நேற்று தான் டபுள் ராக்கெட் சேட்டலைட் வந்து 2 சுமந்துக்கிட்டு ஒரு ஏவுகணை ராக்கெட் வந்து சைனா விட்டு சக்சஸ்ஃபுல் ஆக்கியிருக்கு. கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோம். அதாவது வான்வெளியில் புதிய சாதனையை படைக்கும். தண்ணீர்னாலும் நிலநடுக்கத்தினால் 2 பெரும் அழிவை சந்திக்கும். நெருப்பை உமிழும். ஒரு பக்கம் பெரிய வெளிச்சம் உதிக்கும். பெரும் ஒரு மரணத்தையும் சந்திக்கும். இஸ்ரேல் மறைமுகமான கன்னிகள் வைக்கப்பட்டிருக்கிறது. மதில்கள் எழும்பிற்று. திடீரென்ற பலத்த போராட்டத்தை சந்திக்கும். ஜனங்கள் திகிலடைவார்கள். என்றாலும் பெரும் வேலி அடைத்துக் கொள்ளும். சத்துக்கள் சோர்ந்து போவார்கள். கடந்த வருடத்தில் இஸ்ரவேலை குறித்து சொன்ன வார்த்தை, இஸ்ரேலிலே சேதம் உண்டாகும், உயிர் பலிகள் உண்டாகும் என்றார். அது அப்படியே நடந்தது. இப்பொழுது வேலி அடைப்பார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ரோம் சொந்த ஜனங்களால் தலைமைக்கு பிரச்சனை உண்டு. புது அஸ்திபாரங்கள் எழும்பிற்று. தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக மாறிற்று. கைகளை தட்டி. அடுத்து இலங்கை நம்பியிருந்தவர்கள் பகைப்பார்கள். கடினமான பாதைகளில் செல்ல வேண்டி வரும். இயற்கையினால் பாதிப்பு உண்டு. தலைமைக்கு விரோதமாக எழும்புவார்கள். 2 சம்பவங்கள் இந்த நாட்டில் நடக்கும். மறுபடியும் பிரச்சனை ஏற்படும். என்றாலும் கடந்து போகும். மத்திய கிழக்கு நாடுகள், மிடில் ஈஸ்ட் புதிய கொள்கைகள் கொண்டு வரும். தான் கொடுத்த சுதந்திரத்தால் நெருக்கடியை சந்திக்கும். அம்புகள் விழுவதை பார்த்தேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். இனி நம்முடைய நாடு இந்தியா வந்தாச்சு. கொஞ்சம் ஸ்டடியா உட்காரலாமே. இந்தியாவுக்கு என்ன வார்த்தை? மதம் பிடித்த யானை வயல்வெளியையும் ஜனங்களையும் பாதித்தது போல பெரும் பிரச்சனைகளை இந்த வருடத்தில் சந்திக்கும். தேசமெங்கும் போராட்டங்கள், கூக்குரல்கள் உண்டாகும். நீதியின் கண்கள் கட்டப்பட்டு போகும். புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டு ஜனங்களுடைய ஜீவனும் அவர்களுக்கு கசப்பாகும். சமாதானம் இருக்காது. மத மோதல்கள் நடக்கும். வழிபாட்டு ஸ்தலங்களில் பல மரிப்பதை பார்த்தேன். நீதியை விரும்பாத ஜனங்கள் வெறுக்கிறவர்கள் தந்திரமாய் உயரத்தில் ஏறுவார்கள். கொடி ஒன்று அரைக்கம்பத்தில் பறக்க கண்டேன். ரதத்தில் யாத்திரை போய்கொண்டிருந்த ஒருவர் மரிப்பதை பார்த்தேன். 3 துக்கங்களை சந்திக்கும். நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது புறாவின் செட்டைகளும் குரங்கின் முகமாய் இருந்த 2 உருவங்கள் வயல்களில் விதையை தூவுகிற என்று சொல்லிக்கொண்டு நெருப்பை கொட்டினார்கள். பயிர் நிலங்களெல்லாம் நாசமாய் போனது. கூக்குரல் உண்டானது. உயரத்திலிருந்து பெரும் வெளிச்சம் ஒன்று புறப்பட்டு வந்து 2 நபர்களையும் ஆகாயத்தில் இருந்து வந்த நெருப்பு பொசுக்கி போட்டது. பல நகரங்களில் போராட்டம் உண்டு. மேற்கு வங்காளம், ஒரிசா, கேரளா, அசாம், பீகார் பெரும் பிரச்சனைகள் ஏற்படும். 4 முறை வெள்ளத்தினாலும் 2 நிலநடுக்கத்தினாலும் பாதிப்பு உண்டு.
பெரிய 2 ரயில் விபத்துக்கள் நடக்கும். 3 முறை தலைவர்கள் பிரபலங்கள் மரிப்பார்கள். காற்றினால் பெரும் சேதம் உண்டாகும். தமிழ்நாட்டில் 2 பிரபலங்கள் மரிப்பார்கள். மங்கி எரியும் வெளிச்சம் அப்படியே வெளிச்சம் அணைந்து போகும் என்று எண்ணிக்கொண்டிருந்த பொழுது மறுபடியும் அந்த வெளிச்சம் பிரகாசம் ஆயிற்று. கைகளை தட்டி ஞானம் உள்ளவர்கள் புரிந்து கொள்ளலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மறுபடியும் அந்த வெளிச்சம் பிரகாசம் ஆயிற்று. அரசியல் குழப்பங்கள் ஏற்படும். நல்லா கொஞ்சிக்கணும். அரசியல் குழப்பங்கள் ஏற்படும். அடுத்து தலைமைக்கு விரோதமான பல அம்புகள் எய்யப்படும். என்றால் தப்பி கடந்து செல்வார். மக்களை ஏமாற்றும் போலி வஞ்சகர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். 7 மாதம் 14 நாட்களில் பெரும் மாற்றம் உண்டாகும். தேவனுடைய ஜனத்துக்கு சீக்கிரத்தில் ஒரு வெளிச்சம் உதிக்கும். தீமையின் நடுவில் இருந்தாலும் தம்முடைய ஜனத்தின் எல்லையை அது அணுகாது. சினிமா பிரபலம் 2 பேர் மரிப்பார்கள். அரசியல் செல்வாக்கு மிக்கவர் மரிப்பார். குறித்த பட்டணத்தின் நெருப்பு பிளம்பு வெடிப்பதை பார்த்தேன். சேதம் வராமல் ஜெபிப்போம். இது இந்தியாவை குறித்து. அடுத்து நம்முடைய திருச்சபைகள் எப்படி இருக்கும்? சபைகளை பற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கடைசி கால நெருக்கத்தில் சபைகள் தள்ளப்படும். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். கள்ள உபதேசங்களும் உலக இச்சைகளுக்குள்ளும் சபைகளை சாத்தான் இழுத்து கொண்டு செல்வான். கள்ள தீர்க்கதரிசிகள் போதகர்கள் எழும்பி கர்த்தரின் வார்த்தைகளை புரட்டி சபையின் பரிசுத்தத்தை தீட்டுப்படுத்தி வசனங்களை புரட்டி திரளான ஜனங்களை தன் பக்கத்தில் இழுப்பார்கள். எத்தனை கற்றாலும் உணராதிருக்கிறவர்கள் அவர்கள் வார்த்தைகளை நம்பி இச்சையில் இழுக்கப்பட்டு சத்தியத்தை மறுதலித்து போவார்கள். எசபேல் என்னும் போலி தீர்க்கதரிசியானவள் சபையின் மனுஷர் விபச்சாரம் பண்ணவும் ஊழியர்கள் பரிசுத்தத்தை இழக்கவும் போதித்தது போல பல சபைகளில் நடக்கும். திராட்சை தோட்டத்தை கெடுக்கும் நரிகளைப் போல சபைகளை கெடுக்கும் நயவஞ்சகர்களை பெருகி சபைகளை நாசப்படுத்துவார்கள். கர்த்தர் தம் வார்த்தைகளை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டு மறைத்து வைத்திருக்கும் தம்முடைய உத்தம ஊழியர்களை அனுப்பி அந்த நரிகளை அழித்து துரத்தி தோட்டங்களை வேலியடைத்து காப்பாற்றுவார். திராட்சை தோட்டம் சீக்கிரத்தில் பலன் தரும்படி கிளை நறுக்கி களை பிடுங்கி சுத்தம் செய்வார். வேலி அடைக்கப்பட்ட சபைகள் அதாவது தோட்டங்கள் மிகுந்த பலனை கொடுக்கும். என் நாமம் அறிந்த என் உத்தம ஊழியர்களை உங்களுக்குள்ளே அனுப்பி சிறந்திருக்கும்படி செய்வேன். மறுபடியும் உன்னை கட்டுவேன். மேள வாத்தியங்களோடும் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் நீங்கள் புறப்படுவீர்கள். சபைக்கு தலையாகிய கர்த்தர் இதை சொல்லுகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து உங்களுக்கு தான் ஒரு வருஷமாவது உங்களை பத்தி ஏதாவது கோபமா பேசுவார்னா இதுவரை 34 வருஷத்துல எனக்கு நடந்ததே இல்லை. உங்களுக்கு தான் எல்லா வருஷமும் இரக்கமும் கிருபையும். உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ ரொம்ப நீங்க செல்ஃபிஷ்ல கொஞ்சம் கரெக்டா பார்ப்பீங்களே. விசுவாசிகளுக்கு எப்படி இருக்கும்? என் ரத்தம் சிந்தி மீட்டுக்கொண்ட என்னுடைய ஜனத்திற்கு நான் மறைவிடமாய் இருப்பேன். அவர்களின் நாமத்திற்குள் ஓடி ஒளிந்து கொள்வார்கள். எங்கும் கூக்குரல் இருந்தாலும் அழிவும் நாசமும் உங்கள் எல்லையில் இந்த வருடத்தில் வருவதில்லை. கைகளை தட்டி. அழிவும் நாசமும் இருந்தாலும் அழுகையும் கூக்குரலும் உங்கள் இந்த வருடத்தில் உங்கள் எல்லையில் வருவதில்லை. என் வலது கையினால் உங்களை மூடி உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுச்சுவேன். உறுதியான இடத்திலே உங்களை கட்டி உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துவேன். நான் உங்கள் நடுவில் உலாவி தீங்கை விலக்கினேன். நீங்கள் பயந்தது நடக்காது, விரும்பினது வரும். உங்களை பின்தொடர்ந்து வந்த துஷ்டன் முற்றிலும் சங்கரிக்கப்பட்டான். பின்பு நீங்கள் வேதனை நீங்கி சுகமாயிருப்பீர்கள். இந்த வருடம் முடிவதற்குள் 2 அதிசயங்களை காணச் செய்வேன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். சமாதானத்தின் நதியை உங்கள் நடுவில் பாயச் செய்து மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை சொல்லி நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் உங்கள் பயத்தை நீக்கி பெரிய விடுதலையை கட்டளையிடுவேன். பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாய் மகிழ்ச்சியினால் உங்களை நிரப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் எனக்கு சொல்லிற்று. கைகளை தட்டி பலத்த கரகோஷத்தோடு ஆமென் என்று சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தேவ கரம் இப்பொழுது இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கும். அடுத்து நம்முடைய திருச்சபைக்கு புதிய ஜீவி சபை மதுரை. நான் எழும்பி கட்டுவேன். உறுதியான இடத்துல நீ ஸ்தாபிக்கப்படுவாய். அப்ப இதோட பெரிய இடம் வரப்போது உங்களுக்கு கையை தட்டுங்களேன். உறுதியான இடத்துல நீ ஸ்தாபிக்கப்படுவார். 75 பேர் வரும்போது எத்தான் கத்த சொன்னார். அப்புறம் விஷன் 500 வரும்போது எத்தான் சொன்னார். அப்புறம் மைதானங்களில் நடத்தும் போது சொன்னார். அப்புறம் சொந்தமா இடம் கொடுக்கும் போதும் எத்தான் சொன்னார். இப்போ இன்னும் உறுதியான இடம்னா இதை விட என்ன இடம் எனக்கு தெரியல. கத்த ஏதோ செய்ய போறாரு அடுத்த தலைமுறைகளை. ஆமென். உறுதியான இடத்துல நீ ஸ்தாபிக்கப்படுவாய். உன் பிள்ளைகள் சத்துருவின் வாசலை சுதந்தரிப்பார்கள். கைகளை தட்டி உன் பிள்ளைகள் சத்துருவின் வாசலை சுதந்தரிப்பார்கள். புதிய வாசல்கள் திறந்து உன் நடுவில் நானே உலாவி பெரிதும் எட்டாதுமான காரியத்தை செய்வேன். உன் மதில்கள் கட்டி எழுப்பப்படும். துதியின் சத்தம் உன் வாயில் கேட்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி அப்படியே முழங்கால் போடுவோமா? தேவ மகிமை இப்பொழுது இறங்கி வரப்போகிறது.
கர்த்தருடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ஒவ்வொரு மேலும் முடிந்தால் முழங்கால் போடலாம். கண்களை மூட வேணும். அங்கங்க நடக்க கூடாது. ஒரு 2 நிமிஷத்துல நான் ஜெபிக்க போறேன். தேவனுடைய அபிஷேக வல்லமை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ளும் இறங்கி வரப்போகிறது. Thank you Jesus, wonderful Jesus.